ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ட்ரேடர். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு 2% ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஜஸ்ட் ஒன்று எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இப்போ கேபிட்டல் 10K 10,000 கேபிட்டலுக்கு 2% ஸ்டாப் லாஸ்னால் 200 ஓகேங்களா? இந்த 10,000 கேபிட்டல் என்ன பண்ணா ஒரு லாட்டு தான் போட முடியும். 75 கோடி ஒரு லாட்டு மட்டும் தான் போட முடியும். இந்த ஒரு லாட்னா 2.75 பைசாவில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்போ 2.75 பைசா ஈஸியாக ஹிட் ஆகிடும். நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போகும், ஓகேங்களா? இப்போ 20,000 வச்சுங்க, 20K 20,000னா அதுக்கு வந்து 2% ஸ்டாப் லாஸ்னா 400 இப்போ 20,000 எவ்வளோ போனால் 3 லாட்டு போகலாம். 225 குவான்டிட்டி போகலாம் 3 லாட்டு. அதுக்கு ஜஸ்ட்டு 1.75 பைசா, அதாவது 1.75 எக்ஸாக்ட் கிடையாது, ஒரு 80 பைசா 85 பைசா வரும். 1.75 பைசா தொட்டாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். 2 ரூபா 3 ரூபா ஈஸியாக தொடும்போது 1.75 ஈஸியாக ஹிட் ஆகிடும். இப்போ 25,000 25K அதுக்கு வந்து 2% ஸ்டாப் லாஸ்னால் 500 4 லாட்டு 300 குவான்டிட்டி. இதுக்கும் அதே சேம் தான், 1.75 பைசா. இதுவும் நாட் எக்ஸாக்டாக ஒரு 85 பைசா 70 பைசா 85 பைசா 90 பைசா வரலாம். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் தான் ஆகும். ஆக நம்ம ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜும் கம்மியாக வைக்கணும், அதே சமயம் ஸ்டாப் லாஸ் ஹிட்டும் ஆகக்கூடாதுன்னா அது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஐடியா, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ மினிமம் நம்ம வந்து மினிமம் 5 rupees வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மினிமம் 5 rupees. நான் சொல்கிறது தான் நான் பண்ணுறது மட்டும்தான், நீங்கள் நான் பண்ணுலாம் சொல்லவில்லை, இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். மினிமம் 5 rupees நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதே சமயம் பர்சன்டேஜாக பார்த்தா 2% தான் ஸ்டாப் லாஸ் நான் வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், மினிமம் 5 rupees வைக்கணும், பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜும் 2% தான் வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ யோசிச்சோம்னா இந்த 20,000 இருக்குல்ல, இந்த 20,000 20K நான் செலக்ட் பண்ணுறேன். இதான் நான் என்னோடய கேபிட்டலாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு 20,000 சிங்கிள் லாட் ஒன்லி 75 பீஸ் தான், 75 பீஸ் ஒரே லாட்டு. இந்த 20,000 நான் சிங்கிள் லாட்டு போகிறேன். சிங்கிள் லாட்டு 2% தான் வைக்க போகிறேன், ஓகேங்களா? 20,000 2% எவ்வளோ, 400 ரூபா. நான் 75 தான் போட போகிறேன். 75 லாட்டு தான் போட போகிறேன். சாரி, சிங்கிள் லாட்டு தான் போட போகிறேன். 75 குவான்டிட்டி. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 70 rupees உள்ள குவான்டிட்டியாக நான் இதாக சொல்கிறேன். நான் இப்போ என்ன ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ 75 சிங்கிள் லாட்டுக்கு 20,000 நான் எடுக்கிறேன். எனக்கு 2% எவ்வளோ, 400 ரூபா. ஆனால் நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன்னா 375 தான் வைக்க போகிறேன். 375 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கேன். ஸ்டாப் லாஸ் லிமிட்டில் 375 போட்டுக்கேன். 370 போட்டு இந்த 75 இருக்குங்களா சிங்கிள் லாட்டு, இதில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 5 rupees நான் வெயிட் பண்ணுவேன். நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னா இந்த 5 rupees மேக்ஸிமம் டச் ஆகுது. நான் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னா அந்த 5 rupees எனக்கு டச் ஆகுது. ஸோ நான் தினமும் பண்ணுறேன். இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா 22 days இருக்குது. 22 days இருக்குது ட்ரேடு, ஓகேங்களா? ட்ரேட் டேஸு நம்ம 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 days நான் லாஸே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 days நான் லாஸ் பண்ணுறேன், 3,890 ரூபா லாஸ் ஆகுது. செகண்ட் 10 days அதே 5% தான் நான் வைக்கிறேன். 2% தான் ஸ்டாப் லாஸு. ப்ராஃபிட் வந்து 7,500 ரூபா. ஏன்னா நம்ம டபுளாக தான் இருப்போம். 1+2 நான் 1:2 விஷயம் தான், ஓகேங்களா? 3,500 போனால் நமக்கு 750 ரூபா வரும். அடுத்த 10 days ப்ராஃபிட் வைக்கிறேன், 7,500 வருது ப்ராஃபிட். மொத்தமாக எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா 3,750 ரூபா என்னோட மொத்த மந்த்லி ப்ராஃபிட், ஓகேங்களா? சிங்கிள் லாட்டுக்கு. அப்போ 1 மந்தோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 17% வருது நமக்கு. 1 மந்தோட ப்ராஃபிட் நமக்கு 17 கூட தெரியல, 10 வந்தாலே போதும். ஜஸ்ட்டு 10% வந்தாலே மாதத்துக்கு பெரிய ப்ராஃபிட் தான். இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி நான் பார்த்தேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் இதை பிளான் பண்ணுறதுக்காக வருஷக்கணக்காக உழைச்சிருக்கேன்.